நவகிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 அளவில் குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதிசாரமாக ஒரு 3 மாதம் சிம்மராசிக்கு சென்று மீண்டும் கடகராசியில் இந்த ஆண்டு முழுவதும் குருபகவான் சஞ்சாரம் செய்வார். மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த 2 வருடமாக குரு பலன் இல்லை. அப்போ குரு பலன் இல்லாத போது மீன ராசியிலும் கும்பராசியும் மகர ராசியும் தனுசு ராசியும் இது வந்து பார்த்திங்கன்னா ராசி கட்டத்தில் தென்னாட்டை குறிக்கும். இப்போ இந்த ராசியில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தாலும் கெட்ட திசா புத்திகள் நடந்தாலும் அதே மாதிரி கோச்சாரத்தில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் உங்களை பாதிப்பதை விட உங்களுடைய குடும்ப நபர்களையே அதிகம் பாதிக்கும். அதாவது பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், திருமணமானவர்களாக இருந்தால் வாழ்க்கை துணை, குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை, இப்படி உங்களை விட உங்கள் குடும்ப நபர்களையே அதிகம் கடந்த 2 வருடமாக பாதிப்புகள் கூடுதலாக இருந்திருக்கும். ஏன்னா மீனராசிக்கு 7.5 நாட்டு சனியில் கடந்த ஆண்டு விரயச்சனி, இப்போ ஜென்மசனி ஓடிக்கொண்டிருக்கிறது. மீனராசி அன்பர்கள் தன்னுடைய ராசிநாதன் குருபகவான் வானத்தில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வடமேற்கு திசையில் கீழ்வானத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் தகதகன் இருப்பார். சுக்கிரனுக்கு மேலால் குருபகவான் இருப்பார். மீனராசி அன்பர்கள் சுக்கிரனையும் குருவையும் நீங்கள் இருக்கக்கூடிய இருப்பிடத்திலேயே நின்று இரவு சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வடமேற்கு திசையை பார்த்து சுக்கிரனையும் குருபகவானையும் கண்ணால் கிரகங்களை தரிசனம் செய்து உங்களுடைய குறைகளை நீங்கள் கோயில் குளம் போய் பரிகாரம் பண்ண தேவையில்லை. கிரகங்களை வானத்தில் கண்ணால் பார்த்து உங்களுடைய குறைகளை கிரகங்களிடம் முறையிடுங்க. கண்டிப்பாக நற்பலன்கள் மீனராசி என்பதற்கு இந்த வருஷம் கிடைக்கும். மீனராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருபகவான் செல்லும்போது மீனராசி அன்பர்கள் உங்களுக்கும் சரி குடும்ப நபர்களுக்கும் சரி மனக்குறை நீங்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இனிமேட்டு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நல்ல சந்தோஷம், உங்களுக்கும் சரி குடும்ப நபர்களுக்கும் சரி நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சியை அனுபவிக்க போகிறீங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருபகவான் செல்லும்போது குழந்தைகளுக்கு வேண்டியதை இந்த காலகட்டம் செய்து முடிப்பீங்க. குழந்தைங்க உயர்கல்வி தாராளமாக படிப்பாங்க. குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் உண்டு. 2 வருடம் 3 வருடமாக திருமணத்திற்கு வரன் பார்த்து வரன் செட் ஆகலை அப்படின்னு வேதனையில் இருப்பவர்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வரன் கூடி வரும், திருமணம் நடக்கும். 5ஆம் இடத்துல குருபகவான் செல்லும்போது மீனராசி என்பதற்கு திருமணம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு. 5ஆவது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது பூரிய சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அதாவது கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, அல்லது பூரிய சொத்துக்கள் நீங்கள் குத்தகைக்கு விட்டு வீடு மனை இந்த மாதிரி குத்தகைக்கு விட்டு அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த வருஷம் அந்த பிரச்சனைகள் தீரும். சொத்து சார்ந்து ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா கடனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுத்து அடைக்கலாம். மீனராசிக்கு 5ஆவது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக நல்ல வருமானத்தை கொடுக்கும். விவசாயிகளுக்கு நல்ல வருமானம், நல்ல வெள்ளாமை பண்ணி அதிக வருமானத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி எல்லா தொழில்துறையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறையும். கடினமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, அதற்குண்டான வருமான குறை உங்களுக்கு இருந்துச்சு. இந்த வருஷம் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் வரும். வேலையில் இருப்பவர்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் இந்த வருஷம் எதிர்பார்க்கலாம். மீனராசி அன்பர்கள் 5ஆவது வீட்டிலே குருபகவான் 12 வருடங்களுக்கு பிறகு உச்சம் பெற்று செல்லும்போது எந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. எதை தொட்டாலும் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் உங்களுக்கு இந்த வருஷம் நல்ல நேரம், வெற்றியே உண்டு. 5ஆவது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் கூடுதலாக கஷ்டப்பட்டு அதிக மார்க் வாங்கி நல்லா படித்து அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ணுவீங்க. ஜென்மசனி நடந்தாலும்
மீனராசி என்பதற்கு குருபகவானுடைய பார்வை 9ஆம் பார்வை மீனராசியின் மேல் விழும்போது இப்போ வந்து உங்களுக்காகவும் சரி குடும்ப நபர்களுக்கும் சரி ஜென்ம சனி குடும்பத்தில் ஒருத்தருக்கு நடந்தால குடும்ப நபர்களை பினாத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பேசிக்கிட்டு இருப்பாங்க, புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான புலம்பல்கள் இந்த வருஷம் வந்து மீனராசி என்பவர்களுடைய குடும்பத்தில் இருக்காது. புலம்பல்கள் வந்து தீர்ந்து நல்லா சந்தோஷமாக இந்த வருஷம் வந்து மீனராசி என்பவர்கள் இருக்க போகிறீங்க. உங்களுக்கும் சரி குடும்பத்துக்கும் சரி சந்தோஷம் உண்டு. மீனராசியை குருபகவான் 9ஆம் பார்வையால் பாரி செய்யும்போது உங்களுடைய கடந்த கால நீங்கள் வந்து வேண்டுதல் பிரார்த்தனை இறைவனுடைய அனுகிரகம் இந்த வருஷம் வந்து பரிபூரணமாக மீனராசி என்பதற்கு கிடைக்கும். குருபகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுக்கு வந்து இறைவனுடைய அனுகிரகம் முழுமையாக பலன் தரும். குருபகவானுடைய 7ஆம் பார்வை மீனராசிக்கு 11வது வீட்டின் மேல் விழுகிறது. லாபஸ்தானம் பலமாகிறது. இப்போ செய்கின்ற தொழில் வேலை உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் ரீதியாக மீனராசி என்பதற்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிக லாபம் உண்டு. மூத்த உடன் பிறந்தவர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டு. வெற்றி ஸ்தானம் பலமாக இருக்கும்போது எந்த காரியத்தை நீங்கள் முயற்சி செஞ்சாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு. 11வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது ஒரு சிலர் வந்து பூரிய சொத்துக்களை ஒரு இடத்த விற்றுட்டு வேறு இடம் போய் நல்ல இடமா வாங்கணும் அப்படின்னு விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் அதிக விலைக்கு விற்றுட்டு நல்ல லாபங்கள் அதிக லாபங்கள் பெற்று வேறு இடத்துல போய் நல்ல இடமா நிலம் வாங்கி வீடு கட்டுவீங்க. புதுசாக வந்து வீட்டு மனை வாங்குவீங்க. 11ஆம் இடம் பலமாக இருக்கும்போது நகை ஆபரணம் புதிய வண்டி வாகனம் இந்த மாதிரி சொத்து சேர்க்கையும் மீனராசி என்பதற்கு இந்த காலகட்டம் உண்டு. குருபகவானுடைய 5ஆம் பார்வை மீனராசிக்கு 9வது வீட்டின் மேல் விழுகிறது. அப்போ வந்து பாக்கியஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. கடந்த காலம் உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய பிரார்த்தனை தெய்வம் வந்து கண் திறந்து பார்க்கும். அப்பாடா இனிமேல்னாச்சும் மீனராசிக்கு அருள் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுடைய பரிகார பூஜை இந்த கடந்த கால வேதனைகள் எல்லாமே இந்த வருஷம் வந்து தீரும். 9வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது தந்தை மகனுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். தந்தை வந்து உங்களுக்கு உதவி செய்வார். தந்தையுடைய அனுகிரகம் மீனராசி என்பதற்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். 9வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது பார்த்திங்கன்னா படிப்புக்காக நீங்களோ உங்கள் குழந்தைகளையோ படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு சென்று படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம். வெளிநாடு போய் படிக்கலாம். அது மாதிரி வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். 9வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது கோவிலுக்கோ ஆன்மீகத்திற்கோ அதாவது கோயில் கட்டுமானத்திற்கோ திருப்பணிக்கோ அதிகமாக வந்து பண உதவிகள் செய்வீர்கள். 9ஆம் இடம் உங்களுக்கு பலமாக இருக்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நீங்கள் வந்து வரவேற்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. மீனராசி அன்பர்கள் குருபகவானை வணங்கி இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக மனக்குறை நீங்கி சந்தோஷப்படுவீங்க. நவகிரகங்களை அறிவோம் ஜோதிட சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலில் வந்து கிரக பெயர்ச்சி பலன் மாத பலன் வருட பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன் வந்து பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.